ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரசாரமான சைவ ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சைவ ஈரல் பச்சை பயிரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் நைட்டே ஊற வச்ச பச்சை பயிரை எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடு பண்ணி அரைச்ச பயிறு விழுத வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு வெந்ததை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, பூ, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பச்சை பயிரை வச்சு சூப்பரான சைவ ஈரல் ரெசிபி செஞ்சாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, டேஸ்டியானதும் கூட. புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின்கள் இவையெல்லாம் நிறைந்துள்ள சத்து பச்சை பயிறுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமானதும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.
தேங்க்யூங்க என்னோடய சேனலை பார்த்ததுக்கு.